தக்காளி சீசனில் தக்காளி கடையில் கிடையாமல் இருந்தால் எப்படிங்க? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி தக்காளி கடையல், இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தோல் சீவினது, பூண்டு, 2 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். அப்பப்பப்பப்பா! விடாமல் பேசுறது நம்மனாலேயே முடியலைங்க. ஆனால் இதெல்லாம் ரெகுலராக ஆட் பண்ணுற ஐட்டம்ஸுக்குனால அப்படியே விடாமல் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். இட்லி மாவு வந்து கருப்பு உளுந்து போட்டு ஆட்டி வச்சுருக்கேன். இது ரொம்பவே உடம்புக்கு சத்து. கருப்பு உளுந்து எப்பவுமே தோலோடு ட்ரை பண்ணி கொஞ்சம் ஆட்டுங்க. இட்லி சாஃப்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டு ஒன்றும் மாறாது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறங்க தண்ணியெலாம் வடித்தா தான் கடைய முடியும். தண்ணியெலாம் வடிச்சுட்டு கடைஞ்சாச்சு. கடைஞ்சிட்டு தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இது கடைஞ்சி வச்சுருக்கதையும் தூக்கி உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றிட்டு கடைசியாக என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி ஊற்றுறக்கும் அந்த மாவு இருக்குல்லங்க, அந்த மாவு எடுத்து ஒரு கரண்டி இது கூட கலந்துருங்க. மாவு புளிச்சிருக்க கூடாதுங்க. புளிச்சிருந்தா டேஸ்ட்டே மாறி போயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.